ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மெத்தட் பார்க்கணும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் பார்த்திருப்போம். தமிழ், தெலுங்கு, அது இதுன்னு பாஷையில டப்பான லாங்குவேஜ்ல நம்ம நிறைய படம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி படத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஹீரோ நிறைய ஸ்டண்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம ஹீரோ ஃப்ரெண்டை காப்பாத்துறது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஏகப்பட்ட சீன் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இந்த பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வர ஸ்டண்ட் உங்களால நினைச்சா கூட பண்ண முடியாது, யாரும் நினைச்சாலும் பண்ண முடியாது, ஏன் கடவுளே நினைச்சா கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சில காமெடி ஸ்டண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்போ வாங்க ரொம்ப பேச வீடியோ குழப்பலாம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஏதோ ஃபோன் வருது, விஷயம் ரொம்ப சீரியஸ், உடனே வான்னு சொல்றான். ஹீரோ செம்ம ஃபாஸ்டா ஓடி போயிட்டு இருக்கான், கையில தின்னு தான் செத்தோன்னு பரவாயில்லன்னு அவங்க ஹார்ட்டை சும்மா கையில தூக்கிட்டு வந்துட்டு தூக்கி போட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அது ஜம்ப் ஆகி அங்கிருந்து ஒரு ரிவர்ஸ் அடிச்சு உள்ள போயிட்டு அதுவே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்கொயர் போட்டு வச்சது. இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க ஹார்ட் இப்படி இருக்குன்னு தூக்கி இப்படி தூக்கி போட்டு பவுன்ஸ் ஆகி அது திருப்பி இங்க வந்து உயிர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யாரு பண்ணுவா? ஹீரோ ஆரம்பத்திலே அடிச்சு படக்கூடாது, ஒரு டச் ஏறி மிதிச்சு போயிட்டு இருப்பேன்னு சொல்றாரு, சொல்லாம சொல்றான். என்ன லாஜிக் இருக்குது? ஓ டிஸ்ட்ரிக்ட் முடிச்சு போயிட்டு இருக்காரா? சிங்கம் சூரியோட ரொம்ப ஃபிட்டா இருக்கு. நானே பேச்சு படப்பா இருக்கு. ஜோக் வரையா? ஜோக் கன்ஃபார்ம் பாஸ் பண்ணி பேசணும். 8 பேக்ஸ் வச்சிருக்கானா? இன்னும் புதுசா இருக்குது ஜோக். டேய் நீ எல்லாம் ஜோக்க பத்தி பேசுற பத்தியா? இந்த ஜோக் பாத்தீங்கன்னா உண்மையில ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு 6 பேக்ஸ் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி பாருங்களேன், இப்படி போட்டு 6 பேக்ஸ்னு வர வச்சுக்கலாம். இதுதான் இந்த படத்தையும் பண்ணிருக்காங்க. சரி நம்ம அடுத்ததை பார்ப்போம். ஹெல்ப் கிட்ட ஹீரோ பாஞ்சு ஓடி வர, ட்ரெயின் வரது யாரை பத்தி கவலை இல்ல, ஆனா உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டை காப்பாத்துறோம், அது மட்டும் தான் குறிக்கோளா இருக்கு. இதுக்கு ஹீரோ இருக்கிறது இந்த தகுதி மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். காப்பாத்துறேன் கையை கொடுத்துறாங்க குலைச்சிருவாங்க. எனக்கு எப்படின்னு நம்பிக்கை இருக்கு ஹீரோ மேல. கையை கொடுத்து இழுக்கிறாங்க, காப்பாத்திடுவாங்க. அவ்வளவுதான். இந்த ஹீரோ சொல்றபடி எதுவும் இல்லை. இது எதுக்கு இந்த லிஸ்ட்ல வந்தாங்க? வண்டி சதறிச்சு, காப்பாத்திட்டாங்கல்ல. ட்ரெயினோட ஈடு கொடுத்து ஓடுறதுக்கு சைட்ல போய் நிக்க வேண்டியதானே. சரி கடைசியா என்ன பண்றதுன்னு பாப்போமே. ட்ரெயின்ல அந்த கார் அடிச்சுக்கிட்டே வருது, இவரும் ஒரு கையில ஸ்வீப் பண்ணி ஓடுறாரு. ஆனா சமலாச்சுக்கு இதெல்லாம் இந்தியன் மூவில வச்சா யார் பாப்பான்னு தெரியல. சைட்டா போன கடல்ல காடு மாதிரி எவ்வளவு இடம் இருக்கு, சும்மா சைட்ல ஒதுக்கினா கூட ட்ரெயின் பாட்டு போயிட்டு இருக்கோம். எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? சரி பரவாயில்ல பாப்போம். இதுக்கு ஸ்டார்டிங்லயே அவன் ஒதுங்கி இருந்தானா அவனுக்கு அடிப்படைக்கு உனக்கு அடிப்பட்டு இருக்காது. அண்ணன் வந்துட்டாரா? தெலுங்கு மூவில விஷாலா? ஆம்பல இந்த என்னாலே பண்ண முடியும். பண்ணுவோம். ரியாலிட்டியில பண்ண எப்படி ட்ரை பண்ணுவோம். கண்ணாடி எப்படி கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்த ஜெயஸ் என்னது? ஃபயர் பறக்குது.
ஹீரோயினா காப்பாத்த போறாங்க ஹீரோயினா ஸ்கிட்டு ஏன்டா தேவையில்லாத வேலை இப்ப ரத்தமா இது உனக்கு தானே உண்மையான ஃபயர் எடிட்டர்னா இப்படிதான் இருக்கணும் இடிக்குது ஃபயர் எடிட்டர் பாத்தீங்களா எந்த தமிழ் சினிமால இப்படி காமிச்சிருப்பாங்களா ஐயோ ஐயோ விதிய மாத்த முடியாது யாரு மூஞ்சில முழிக்கூடாதுன்னு நினைச்சதோ அந்த நாயே முன்னாடி வந்து நிக்குது என்ன பண்றது என்ன நாய் மூஞ்சிலியா இல்ல ஓ மூஞ்சில நான் வரணும் சொல்லி அதுக்குள்ள போறீங்க வாடா ஃபயர்லயே என்ட்ரி ஆகிற உண்மையான ஃபயர் எடிட்டர் இதான் உங்களுக்கு தான் நம்ம கத்துக்கணும் நான் இவரோட ஃபேன் ஆயிட்டேன் அதனால தான் ஃபயரு கெத்தா இருக்கு லேட்ரி இந்த இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த படத்தெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த படத்துல நீங்க பாப்பீங்களா அதை மட்டும் சொல்லுங்க ஓ ஃபயர் இன்ஜின் லாஜிக்கான கொஸ்டின் மாடு பாட்டு சைடுல ஓடிட்டு இருக்கு இவரா எதுக்கு எந்திரிச்சு மாடு குடிச்சிட்டு மாட்டுல ஏறி போறாரா சும்மா விட்டுருந்தா சும்மா அந்த குழிக்குள்ளே இருந்தா கூட மாடு பாடு கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கும் இதுல என்ன பண்ணுச்சு இத லாஜிக்லாம் இப்படிதான் வச்சு பாக்கணும் போல என்ட்ரி தான் மலை மேல மலை பிரதேசத்தை காட்டுறாங்க பாஸ் பண்ணி பண்ணா நல்லா இருக்காது அதனால நான் அப்படியே டேரக்டா கண்டினியூ பண்றேன் எதுக்கு இங்க வராங்க ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா மேலே இல்ல ஹிமாலயாஸ் மாதிரி மவுண்டன் ஏறினா ஏதாவது இருக்கா ஏறுங்க ரொம்ப நேரமா ஏறிட்டே இருக்க மாதிரி தெரியுது ஒரு முன்னேற்றம் அடைஞ்ச மாதிரி தெரியல இன்னும் டாப்புக்கு வந்துட்டாங்க ஏறிடும் ஏறிவாயா முடியும் சேர் பண்ணுங்க முடியும் ஒரு இலக்கே ஒரு புறா கிட்ட இருந்து ஒரு என்னது அந்த முயலை காப்பாத்துக்கு போயிடுச்சு அந்த முயல செவனேன்னு அந்த புறா சாப்பிட விட்டுனா கூட அது பாட்டு நிம்மதியா செத்துக்கு இப்ப தரன்னு இழுத்துட்டு வந்து ரத்தத்துல இழுத்துட்டு வந்து இப்ப இந்த கீழே போடுறதுக்கு எதுக்கு காப்பாத்தணும் சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுறு என் கையில தான் என் கையில தான் புறா கிட்டே செத்துக்கலாம் காப்பாத்திட்டாங்க சோ இந்த மூவி சீன்ஸ்லாம் பாத்துப்பீங்க. சோ இந்த மூவி சீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமெடி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எது நல்லா இருந்துச்சுங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வேற ஏதாவது டாபிக்ல ஏதாவது இந்த மாதிரி நான் வீடியோ பண்ண நினைச்சீங்கன்னா அது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மூவிஸ் பாக்கனால மறக்காம உங்களுக்கு வேணா நீங்க போய் பார்க்கலாம். அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய்.